ready for the break. யார் இவங்க ஊருக்குள்ள புதுசா இருக்காங்க? எல்லாமே ரைட்ல பாருங்க. 1 கிலோமீட்டர் வாங்க. நீங்க லெஃப்ட்ல வந்தீங்கன்னா அப்படியே போயிட்டு ஒன் ஷாப் போயிட்டு ஒரு ஆப் ஒன்று வாங்கிட்டு ஆள் கட்டி கட்டுவாங்க. ரைட்ல வாங்க, அப்படியே ரைட்ல வந்து நான் அப்படியே தேயிலை தோட்டத்துல இருக்கா உள்ளுக்கு ஒரு ரூம் எடுத்துட்டு இருக்கேன். வாங்க அப்படியே வாங்க. உட்காந்து அவளே யாருக்கும் தெரியாது. ஏன் வேற லெவல் சொல்லிட்டு இருக்கேன். ஆளை கூட்டிட்டு வரேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அங்க போமானே எங்க அப்படி வந்ததுக்கு சுத்தி ஒன்னா சுத்தி பாக்க நலஞ்சிட்டு எப்படியா குளிக்க ஆன போறோம். போயிட்டு குளிக்கணும். எங்கெல்லாம் குளிக்க முடியாது. டேம் தான் போனோம். டேம் தான் போனோம். மக்களே நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னா இது இதுதான் தேயிலை தோட்டம். அங்க நிக்கிறாங்க நம்ம பசங்க. உள்ள வர பயந்துட்டு பாதி பேர் அங்கே நிக்கிறாங்க, ஈரமாயிருதுன்னு. ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த தேயிலை இது என்னன்னு தெரியல. இதுதான் தேயிலையா? இத வந்து தேயிலை டீ போடலாமா? டைம்ல மட்டும் வந்துடாதீங்க, ஏன்னா ஹாலிடேஸ்ல வந்தீங்கன்னா ஒரே கிரௌடா இருக்கும். இப்ப ஏதோ கொஞ்சம் நார்மலா இருக்கு. மார்னிங் கிரௌடு கம்மியா இருக்கு. அது மெஷின் வந்துட்டு போ உட்காந்தோன்னா அது விசாட்டுக்கு வலிச்சுன்னு போகுது. வேணா ஒரு 1/2 கிலோ பறிச்சுங்க, வீட்டுல கொண்டு அரைச்சு மாவு பண்ணிக்கலாம். குடிச்சாங்கன்னா அவ்வளவுதான் போட்டுறாங்க பையன். ஆளு கொஞ்சம் கொஞ்சம் பாக்கெட்ல வச்சுங்க. கேட்டா வெத்தலை குடியா? வெத்தலை அது வெத்தலை இல்லைங்க, மிளகு இருக்கு. மிளகு எந்த செக் பண்ணிடுவோம். மிளகு கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நண்பர்களுக்கு வந்து மிகப்பெரிய டவுட் வந்துருச்சு. அது வந்து என்ன மரம்னு. நம்ம நண்பர் போயிட்டு அதை செக் பண்ண போறாரு. கொஞ்சம் பாத்து சொல்லுங்க. ரிசல்ட் வந்துருப்பேன். ரிசல்ட் வர மிளகு செடியா வெத்தலை கொடியா என்பது மிகப்பெரிய டவுட். ரொம்ப வருத்த நண்பரே, நம்ம நண்பருக்கே வந்து டிஃபரெண்டா வாழ அடிக்குதுங்கிறாங்க. எங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அந்த என்ன என்ன சொல்றாங்கன்னா இது வந்து மிளகு கொடி தான்ங்கிறாங்க. ஒரு ஏரியா பறிச்சு காமிப்பாரு. கொடியாடு என்ன கருவு? இது வந்து என்ன காயா இருக்கு. காயா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மிளகுதான் கருப்பு. மிளகு செய்யறாது. மிளகுதான் செடி. மிளகுதான் செடியா? உங்களுக்கு வந்து மிளகு வந்து பொடி வேணும்னா நீங்க நேரா கேரளா மூணார் வாங்க. வந்து பாருங்க. மிளகுதான் கன்ஃபார்ம் மிளகுதான். நீங்க நேரா வந்து இந்த மரத்துல பிடிங்கிட்டீங்கன்னா நீங்க முட்டை ஆம்லேட் ஆஃப் ஆயில் எல்லாத்துக்கும் மிளகு போடலாம். நேற்று நாங்க ஒரு கடையில சாப்பிட்டோம். அந்த கடையில வந்து மிளகு பொடியே போட மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாயி போச்சு. ஆம்லேட் ஆஃப் ஆயிலுக்கு வந்து மிளகு பொடி தான் ரொம்ப முக்கியமே, அதே போட மாட்டேங்கிறாங்க. அள்ளி அப்படியே தூவாங்க. அது ஆஃப் ஆயில் எல்லாம் தூவிட்டு அப்படியே சாப்பிட்டா வச்சுவாங்களே, வேற லெவல்ல இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ரத்தம் ஊத்துவே பாத்துக்க. வாங்க நேரா வாங்க, அப்படியே அப்படியே நேரா ஸ்லைஸ் வாங்க. ഞാനിപ്പോ ചെല്ലുന്നത് ഒരു പഴയ ഫിലിം ക്യാമറയിൽ ചെന്ന് പതിയാൻ പോകുന്ന ഒരു ചിത്രത്തിലേക്കല്ല. കഴിഞ്ഞ ഒരുപാട് നാളുകളായി ഞാൻ കാണുന്ന എന്റെ സ്വപ്നത്തിലേക്കാണ്. എന്റെ കുടുംബം, എന്റെ സ്വപ്നം, എന്റെ സ്വർഗരാജ്യം. ஏண்டா இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். பை பாய். சேனலுக்கு எல்லாருமே
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.